சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சேலம் திருவாக கவுண்டனூரில் தமிழக மாணவர் சங்கம் சார்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுகவை தவிர பிற கட்சிகள் அனைத்தும் மது ஒழிப்பு கொள்கையில் ஒன்று திரண்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். தமிழகம் வளர்ச்சி பெறாததற்கு முக்கிய காரணமே விவசாயம் இல்லாததுதான் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜனநாயக மரபுகளை கடைபிடித்து ஏதாவது அறிவிப்பு வந்தால் அதை விவாதம் நடத்த வேண்டும். ஆனால் 110 விதி, இந்த விதியின் கீழ் இதுவரை கிட்டத்தட்ட 500 அறிவிப்புகள் வந்திருக்கின்றனர். இது இந்தியாவிலே எங்கேயுமே செய்யாதது இங்கே தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த 110 விதியின் அறிக்கைகள் எத்தனை அந்த அறிவிப்புகள் அதுக்கு நிதி ஒதுக்கீடு நடந்தது என்று பார்த்தால் அது வெறும் 3 அல்லது 4 விழுக்காடு தான். மற்றதெல்லாம் அறிவிப்புகளாக தான் இருக்கிறது.